கிட்டத்தட்ட 1984 நான் படம் எடுத்துன்னு இருக்கிறேன். யார் படத்துலேருந்து நான் பலமுறை கவுண்டர் சாரை பார்த்து கேட்கும் போதெல்லாம் என் படத்தை பண்ணுங்க, நானும் தானே உங்கள் மாதிரி ஆள் அப்படின்னு கேட்பேன். ஏவிஎம்லாம் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். பட் எனக்கு தான் பாக்கியம் இல்லை அவர் வச்சு படம் பண்ணுறதுக்கு. இன்னும் சிவபாலன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறார். சாதாரணமாகவே மாநகர மக்கள் என்று சொல்லும் போதே அரங்காதிரம் ஆர்ப்பாட்டம் தொடரும். அப்படிப்பட்டவர் நீண்ட இடைவெளிக்கு பின் 49 ஓக்கு வந்திருக்கிறாரு. ஓஹோன்னு இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த திரைப்படத்தை பார்க்கிற பொழுது நிச்சயமாக ஒருவருக்கும் இந்த படம் வெற்றி படமா சிறந்த படமா என்பதை தாண்டி இந்த காலத்திற்கு ஒரு அவசியமான படம் என்பதை எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமையும். இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர், உண்மையான அரசியல் மருத்துவர் என்றால் இவர்தான் என்று கூட நாம் சொல்லலாம். நல்ல மருத்துவர் இவர். இந்த படத்தை தயாரிக்க முன்வந்திருக்கிறார். அவரை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். இந்த 49 ஓ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 39 ஒரு ஓ போடுவோம். அவர் நடிக்க 39 வருஷம் ஆச்சு. அன்னைக்கும் இன்னைக்கும் சினிமாவை ஆண்டு கொண்டு இருக்கிற நகைச்சுவை நடிகர்கள் கவுண்டமணி அப்படின்றது யாருக்கும் மாற்று கருத்து. கவுண்டமணிகிட்ட ஒரு விஷயம் மட்டும் இன்றைய நடிகர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அவர் ஒரு படத்தில் சம்பந்தப்பட்டுட்டார்னா அந்த படத்தை பற்றியே தான் பேசிட்டு இருப்பார். அந்த படம் அந்த ஊரில் எப்படி போகுது, இந்த ஊரில் இப்போ யாரை பார்த்தாலும் அந்த படம் எப்படி போகுது பிரமாமா. இந்த 49 ஓவை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே வந்து இந்த 49 ஒரு ட்ரெய்லர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே சத்யராஜா சொல்கிறார். எல்லாரும் வந்தது என்னன்னா, இந்த கவுண்டமணி நடித்த இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை தான். எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்றது எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த ஒரு பிரார்த்தனைக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த படம் நிஜமாக பெரிய வெற்றி பெற்று ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் சிவபாலன் அவர்களுக்கும் மிகப்பெரிய பெயரை கொடுக்க வேண்டும் வாழ்த்தி விடுகிறேன். மக்கள் நிச்சயம் என் கவுண்டமணியுடைய நகைச்சுவையை பல பேர் துன்பங்களை மறந்து இன்பமாக சிரித்து வாழ வைத்தவர் என்னுடைய கவுண்டமணி. அவரை வைத்து இன்றைக்கு படம் எடுத்துக்க இந்த படம் தப்பிச்சா மறுபடியும் சத்யராஜும் கவுண்டமணியும் மிக ஒரு ரவுண்டு. சிவகார்த்திகேயன் கூட இணைஞ்சிக்கணும் தமிழ்ல. வெரி குட், தேங்க்யூ தம்பி. நல்லா வரணும் இந்த படம், அற்புதமா வரணும். எங்க டாக்டர் முதல்ல அதுல இருந்து கொண்டாந்து இதுல போட்டேன்னு வருத்தப்படும். இதுல இருந்து கொஞ்சம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும். நன்றி, வணக்கம். டுடே இஸ் மை லக்கி டே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசில் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் கவுண்டமணி சாரோட காமெடி அண்ட் ஸோ மெனி. சரியாக பேச ஆசை. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா எல்லா படத்துலையும் மேலே ஏறும்போது ஒரு மேஜிக், இந்த மாதிரி ஒரு மேஜிக் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு தோணும். ஒரு சின்ன விஷயம் அது இந்த இதுலேயும் இந்த மேடையிலையும் இருக்குது கண்டிப்பாக. அண்ட் இந்த மேடையில் அதோட பெரிய ரீசன் என்னன்னா, நம்ம ஒரு பாயிண்டில் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு லெஜெண்டோட ஒர்க் பண்ணுவேன்னு. இந்த சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சிவபாலன் சார், டைரக்டர் ஆரோக்கியதாஸ் அண்ட் கவிஞர் யுகபாரதி, இவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பேச முடியல, ஏன்னா நான் ரசித்த கலைஞர்கள்லாம் இங்கே இருக்காங்க. பேச முடியல. எங்கள் ப்ரொடியூசர் அவருக்கும் நான் கேட்டது எதுவுமே இல்லைன்னு சொல்ல, எல்லாமும் கொடுத்தாரு. அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நான் இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதிய அண்ணன் யுகபாரதி அண்ணன் அவர் எனக்காக நிறையா ஒர்க் பண்ணி இந்த பாடல்கள்லாம் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டாக்கே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னோடு இதுவாய் பயணித்து கொண்டிருக்கும் என் உதவியாளர்கள் அவர்களுக்கும் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை நான் எடுத்துருக்கேன். எடுத்து உங்கள் முன்னால் பத்திரிகையாளருக்கு முன்னால் வைக்கிறேன். இந்த படத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது என்னுடைய முதல் படம். கவுண்டமணி சாரோடைய சீன்ஸ் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்து மாதிரி தான். ஸோ அவரே இன்டைரக்டா சொல்ல போனா அவர் கவுண்டமணி சார் டாக்டர் கவுண்டமணி தான். டாக்டர் அவர் ஒரு மருத்துவர் தான் இல்லைங்களா? அதனால நாங்க எழுதி கொடுக்க முடியாத சில விஷயங்களை சிரிக்க வைக்கக்கூடிய, டென்ஷனா குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்த
கவுண்டமணி சார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய காமெடியன்ஸும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று தான். அதே மாதிரி இந்த படம் தாமதமா வந்ததுக்கு நிறைய ட்விட்டர் இதெல்லாம் நிறைய நியூஸ் பார்த்தேன், நிறைய ப்ரெஸ் எல்லாம் பார்த்தேன். பட் ஆக்சுவலா இந்த படம் வந்து போன எலெக்ஷன்லயே முடிச்சு கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் எல்லாம் பண்ணோம். பட் சில காரணங்கள்னால அது முடிக்க முடியாமல் போனதுனால அது அந்த டைம்ல ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டான டைம் இதுதானான்னு எனக்கு சரியா படலை மனசுல. அதனால கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி பொறுமையா கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுனால தானே தவிர வேற எந்த ஒரு காரணங்களும் இல்லை. இப்போ அதுக்கான களம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ட்ரெய்லர் மற்றும் சாங்ஸ்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கை தட்டி வரவேற்பு கொடுத்தீங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. லைஃப்ல ரொம்ப கஷ்டமான டைம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க உட்காந்து அந்த 1/2 மணி நேரம் தான் சார் பக்கத்துல உட்காந்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள ஒரு பஞ்ச் அடிச்சு முடிச்சிடறாரு. என்னால சிரிக்கவும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஆக்சுவலா இப்ப நடந்த இவ்வளவு பேர் பேசினதுல சார் கலாய்க்காம விட்டது வந்து லாஸ்டா பேசின ஐயா மட்டும்தான். நான் இந்த பக்கம் திரும்புறேன், அந்த பக்கம் திரும்புறேன், கீழே இருந்து எல்லாரும் என்னையே வேற பார்த்துட்டு இருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நான் அது சொன்னேன் இது சொன்னேன், ஐயோ நான் என்னடா பண்றேன்னு அந்த பக்கம் சத்யராஜ் சார் வேற 2 பேர் என்கிட்ட கேட்டார் கவுண்டமணி சார் திரும்பி, இந்த படத்துல லவ் இல்ல மக்கள் வருவாங்களா அவங்க? சத்யராஜ் சார் சொல்றாரு அதனால கண்டிப்பா வருவாங்க. 49O பட் படத்தை பத்தியும் சொல்லிடுவோம். 49O ட்ரைலர் பார்த்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் அட்மையர் பண்ணது கவுண்டமணி சாரோட எனர்ஜி தான். அவருடைய எனர்ஜின்றது அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு காலகட்டம் வயசை சொல்லிடாதீங்க அப்படின்லாம் சொன்னார் கவுண்டமணி சார். அதுக்கெல்லாம் வயசே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த 49O ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் விவசாயத்தை பேஸ் பண்ணது. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூமரை அழகா சட்டையர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு கவுண்டமணி சாரோட பெட்டரான ஒருத்தர் இதுக்கு முன்னாடி கிடையாது, இதுக்கு அப்புறமும் இருக்க முடியுமான்றது தெரியல. ஸோ இந்த ஒரு ஹியூமரோட சேர்த்து நல்ல கருத்துள்ள ஒரு படம் அண்ட் ஒரு புது டைரக்டர் இயக்கியிருக்காங்க, புது ப்ரொடியூசர். ஸோ எல்லாருமே நிறைய பேஷனோட அம்பிஷனோட வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எங்க எல்லாருக்குமே கவுண்டமணி சாரை திரும்பவும் பார்க்க போறோம் ஸ்க்ரீன்லன்ற ஒரு சந்தோஷம். ஃபேஸ்புக்கில் இல்லை ட்விட்டர்லலாம் நான் இருக்கும்பொழுது அவருடைய படத்தை பற்றி ஏதாவது வந்தால் ரீட்வீட் பண்ணிட்டே தான் இருக்கும். இது என்னன்னா கவுண்டமணி சார் வந்து நம்மளே அறியாம அவ்வளோ ரசிச்சிருக்கோம் அணுவாங்கிறதுக்கான ஒரு இதுதான். நம்ம இதனால இதை பண்றதுனால எந்த இதுவும் கிடையாது, நான் பண்ண போறதுனால. பட் ஒரு ரசிகனா டக்குன்னு மாறிடும். அந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ணலாமா வேணாமான்ற தாட்டை வரமாட்டேங்குது. ஸோ கவுண்டமணி சாரை இன்னும் நிறைய ரசிக்கிறதுக்கு எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ, நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க. ஸோ திரும்பவும் அவரோட கவுண்டர் இஸ் பேக்னு அதை பார்க்கும்பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல சீரியஸா பேசுனா 2 கவுண்டர் நேரம் அங்க விழுந்திருக்கேன். ஆக்சுவலா அதையும் நான் போய் கேட்டு சிரிச்சுக்கிறேன். இந்த படத்துல பேசப்பட்ட வசனங்கள் ஒவ்வொரு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. அண்ணன் கேட்டாரு, சிவகார்த்திகேயன் கூட பக்கத்துல விட்டு கேட்டாரு, சத்யராஜ் லவ் தான் இல்ல, லவ் சீனு எல்லாம் இல்ல, அதனால ஏதாச்சும் படத்தை கூட்டம் வராம போயிருமா? அதனால தானே கூட்டமே வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா மக்கள் டயர்டாகி கிடக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து பிரச்சனை வந்து 2 பேர் காதலிப்பாங்க, இன்டர்வல் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துரு, மறுபடியும் அவங்க எப்படி ஒண்ணு சேர்றாங்க. இதை தாண்டி எந்த கதையும் இருக்காது. எந்த கதை எடுத்தாலும் கூட அதுல மைய பிரச்சனை என்ன லவ் அப்படிங்கிறது. அப்படி ஒரு தைரியமான படத்துக்கு இப்படி கவுண்டமணி அண்ணன் வந்து அவர் தான் பண்ணணும்னு செலக்ட் பண்ண இயக்குனர், தயாரிப்பாளர் டாக்டர் சிவபாலன் அவர்கள் எல்லாத்தையும் வந்து நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே தைரியமான, அதனால தைரியமான கலைஞர் தேனிசை செல்லப்பா அவர்களை பாட வச்சிருக்காங்க. நான் உண்மையிலே அண்ணனை விளையாட்டு கேட்கல. ஏன்னா புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி பாடக்கூடாது, அதை பத்தி கவலையப்பட மாட்டார். பாட ஆரம்பிச்சாருன்னா தேசிய தலைவர் பிரபாகரனை பத்தி தான் ஆரம்பிப்பார். அப்படி ஒரு தைரியம் சார். அந்த தைரியத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். அதனாலதான் திலீபன் ஒரு அப்பொழுக்கற்ற தியாகி, சும்மா அந்த காமெடி உண்ணாவிரதம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தம்பி திலீபன் வந்து அவருடைய பாட்டை கேட்குன்னு சொன்னார் பாருங்க. காசி அனந்தனையா எழுதின பாடல் வரிகளை செல்லப்பா அவர்கள் பாட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காருன்னா அது ஒன்னே போதும். அதுவே வந்து அவருடைய அந்த தியாகத்திற்கும் வீரத்திற்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இங்க நான் வந்தது, நான் வந்து தம்பி சிவகார்த்திகேயன் வந்த மாதிரி தான் வந்திருக்கேன். இங்க வந்து அண்ணனுக்கு நண்பனாகவும் ஒரு நடிகனாகவும் வரல, முழுக்க ஒரு ரசிகனா வந்திருக்கேன். அதனாலதான் வந்து நான் என்ன இது வந்து எத்தனையோ அழகான ஹீரோயின் கூட நடிக்கிறோம், போறப்பட்ட அண்ணன் கூட நடிக்கிற அளவுக்கு ஒரு ஜாலி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில மகிழ்ச்சி தானே முக்கியம். அது வந்து அண்ணன் அள்ளி வழங்கிட்டே போறது.
இது சொல்ல ஆரம்பிச்சுன்னா வந்து ஒரு 10 மணி நேரம் சொல்லலாம். அப்புறம் அப்படியே பேச ஆரம்பிக்கும், நம்மளை அறியாம பேரை சொல்லி போட்டு கொடுத்துருவோம், மாட்டிக்குவோம். நானும் மாட்டி அவரையும் மாட்டப்பட்ட மாதிரி ஆயிரும். அதனால மரியாதையை இதோட நிறுத்திக்கிட்டு இந்த படத்தினுடைய 100வது நாள்ல வெற்றி விழால இதே டீம், நானும் கவுண்டமணியனுடைய தீவிரமான ரசிகர்கள் 2 பேர், சிவகார்த்திகேயன் நானும் 2 பேர் வருவோம். உண்மையிலேயே இப்படி ஒரு டீம் சிவகார்த்திகேயன் ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயமா நாங்கள் 2 பேரும் ஒரு படத்தில் நடிக்கிறோம். ஏன்னா அநியாயத்துக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு சிவகார்த்திகேயன் அவர்கள். அது என்னன்னா அந்த சீனுக்கு சீன் டெவலப் ஆகிட்டு போகும். அப்படிப்பட்ட டீம் அமைஞ்சா தான் சீனுக்கு சீன் டெவலப் ஆகிட்டு போகும். அப்படி இந்த 49 நோக்கம் வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கும் இந்த படத்துக்கு. ஏன்னா அப்பதான் வந்து நல்ல பொலிட்டிக்கல் சட்டையர் வரும். பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறது ஒரு அறிவு தோன்ற விஷயம் தானே. அமைதி படையாட்டம், அந்த காலத்துல வந்து ரத்த கண்ணீர் ஆட்டம், அப்புறம் நான் அண்ணன் நடிச்ச மாமன் மகள், தாய் மாமன் எல்லாமே சொல்லி சிரிச்சுக்கிட்டே போவேன். தாய் மாமன் அந்த சீன்ல வந்து யோ எதுக்கு அதுன்னு சொல்லிட்டாளியான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அது சிலதெல்லாம் அண்ணன் சொன்னதுனால தான் அந்த டைலாக் நிற்குது. அதுதான் காரணம். உங்க எல்லாரும் மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அண்ணனுடைய பேச்சு கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சந்திரர்களே, வணக்கம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு பல பேர் தெரியாம முடிப்பாங்க. இப்போ எனக்கு அதே நிலைமை தான். ஏன்னா 2 காமெடியன் பின்னி பாடல் எடுத்துட்டு போயிட்டாங்க. 2 பேருமே மிகப்பெரிய காமெடியன். மதிப்புக்குரிய சத்யராஜ் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறதுக்கு சந்தோஷம். சிவகார்த்திகேயனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் டாக்டர் போட்டா எல்லாரும் கெஞ்சி கதறி சைடில் நின்று கேட்டு வாங்குவாங்க. படம் தயாரிப்பாளர் சிவபாலன் எனக்கு டாக்டர் படத்தை கொடுத்தாரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து டைரக்டர் ஆரோக்கியதாஸ் அவர் என்கிட்ட வந்து கதை சொன்னார். கதை 1 வருஷம் அமைஞ்சார். என்கிட்ட வருவார், போவார், கதையை சொல்லுவார். நான் ஒரே ஒரு நாள் சொன்னேன், முன்னாலேயும் விட்டுருங்க பின்னாலேயும் விட்டுருங்க, நடுவே 2 லைன் சொல்லுங்க அப்படின்னு. அவர் நடுவே 2 லைன் இந்த படத்தில் ஒரு செம படம் 6 அடி தாய்மொழி திட்டம்னு ஒரு மேட்டர் சொன்னார். அதை கேட்டு நான் ஒத்துக்கிட்டேன். சரி, நீங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் யாருன்னு, டாக்டர் சிவபாலன் அப்படின்னு. அவர் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. சார் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன் அப்படின்னா துணிஞ்சு படம் எடுத்தார். ஆனால் டாக்டர் சிவபாலனை பாராட்டினேன், ரொம்ப பாராட்டினேன். ஏன்னா கும்மாங்குத்து, கம்மாங்குத்து, கமர்ஷியல் படம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கதையை ரசித்ததுக்கு அவர் ஒரு பாராட்டு. இந்த கதையை எழுதின ஒரு இளம் டைரக்டர் ஆரோக்கியதாஸ் கொஞ்சம் முற்போக்கான டைலாக் எல்லாம் எழுதியிருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் கே, அவர் பேருக்கு தகுந்த மாதிரியே கேட்குற மாதிரி இசையை போட்டிருக்காரு. பாடலாசிரியர் யுகபாரதி, இந்த யுகத்துக்கு என்ன பாட்டு எழுதினமோ அதை எழுதியிருக்காரு. அது தேனிசி சேந்தப்பா பாடியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்கள், கேமராமேன் ஒருத்தர் கருப்பையான்னு பேர் தான் கருப்பையா, படத்தை கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா சங்கர்னு ஒருத்தர். எனக்கெல்லாம் ஆடவே வராது. ஆடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பொம்பளைங்களை காலை மிதிச்சிடுவேன், கையை மிதிச்சிடுவேன், மிதிச்சிட்டு சாரி கேட்பேன். பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். இல்லைம்மா நீங்கள் போய் உட்காருங்க, நான் 4 தடவை ஆடி பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் நல்லா ஆடுவீங்க. இல்லை சார் உங்க கூட ஆடுறோம். வேண்டாம்மா, இன்னொரு 10 தடவை மிதிச்சிடுவேன் நான் அப்படின்னு. இப்படியே எங்களை கொஞ்சம் ஆட வச்சுருக்காங்க. அப்புறம் என் கூட நடித்த திருமுருகன், மூனார் ரமேஷ், என்ன விஷாலினி, வைதேகி, இன்னும் நிறைய நடிகர் நடித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட கதையை சொல்கிறதுன்னா 2 மணி நேரம் எடுத்த படத்தை யுகபாரதி 2 லைன்ல சொல்லியிருக்காரு. விவசாயம் இல்லைன்னா உலகேதுடா, உயிரேதுடா. பல கட்டடங்கள் உருவாக வயக்காட்டை அழிச்சாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? விவசாயம் நாட்டில் அவசியம் தேவை. விவசாயம் இல்லைன்னா நம்ம உயிரே இருக்க முடியாது, நம்ம உயிரோட வாழ முடியாது, சாப்பிட்ற தண்ணத்தை வச்சு சாப்பிட முடியும். அந்த விவசாயிகள் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான கதையை எடுத்திருக்காங்க. இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இது பலதரப்பட்ட மக்கள் பார்க்கலாம். இது சொல்லுவாங்க ஏ கிளாஸ் படங்க, பி கிளாஸ் படங்கன்னு. இது ஏ, பி, சி, டி, இ, எஃப், இஜெட் வரைக்கும் பார்க்கலாம். எல்லா கிராமத்துக்கும் ஒரு பிடிக்கும், சிட்டிக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட படம் தான் 49 49 இஸ் பெஸ்ட் மூவி. இது ஒரு நல்ல படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அப்புறம் 49 என்ன, நோட்டோன்னா என்ன, நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், எதுக்கு ஓட்டு போடுறோம், ஏன் ஓட்டு போடுறோம், இந்த ஓட்டு போடுறதுனால நமக்கு என்ன நன்மை, இதை போடலாமா வேண்டாமா, இது அருமையான விளக்கம் கொடுத்துருக்கு இந்த படத்துல. இதுதான் 49 திஸ் இஸ் பெஸ்ட் மூவி. இது ஒரு நல்ல படம்.
இது எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம்.